ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனில் ஒரு முக்கியமான தாள்களை தான் பார்க்க போகிறோம். மாத ராசி பலன் ஆல்ரெடி நாம் போட்டுட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதம் தொடங்கினதுக்கு பின்னாடி செப்டம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து ஏன் மாறும், எதுக்காக மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஆவணி அமாவாசை ஏன் முக்கியமானதுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். ஸோ இந்த இதில் வரக்கூடிய அமாவாசை சிம்ம அமாவாசையாக கருதப்படுது. மேலும் இந்த அமாவாசையில் பித்திருக்களை வணங்கினால் அற்புதமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழும். அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு பற்றி தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதன் பிறகு இந்த ஆவணி அமாவாசையில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. மாதந்தோறும் அமாவாசையின் போது பித்திருக்களை நினைத்து அவர்களுக்கு ஆராதனைகள் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூற்று. வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறாங்க ஆச்சரியர்கள். அதாவது 96 தர்ப்பணம் நாம் செய்யணும் என்று சொல்கிறாங்க. சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம். ஆவணி மாதமாக கணக்கில் கொள்ளப்படக்கூடிய இந்த மாதத்துக்கு சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படுது. ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருது. அது போன்று இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் தான் தெரிந்து கொள்ள போகிறோம். மேசராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதனால வாழ்வில் பல்வேறு சிறப்புகளை பெறலாம். பித்ருலோகத்திலிருந்து ஆத்மாக்கள், அதாவது முன்னோர்கள் அமாவாசையின் போது பூமிக்கு வருவதாக நம்பிக்கை இருக்குது. இந்த நாளில் முன்னோரை வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுடைய அருளையும் ஆசையும் நம்ம பெற வேண்டும். நமது வேத சாஸ்திரங்களில் ஒரு வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறப்படுது. தமிழ் வருட பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலி அமாவாசை உட்பட 96 தர்ப்பணங்களையும் ஒருவர் செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்று அந்த சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்படுது. ஆவணி மாத அமாவாசை தினமான இந்த நாளில் காலையில் குளித்து முடித்து விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டுடைய பூஜையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். இதனால் முன்னோர்களுடைய திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும். அதனால் இப்படி கூட தர்ப்பணம் கொடுக்கலாம். மேலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் தரிதர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். உங்களுடைய வம்சத்தில் திருமண காலதாமம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பணவிரையை ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். காரிய தடைகளும் நீங்கும். இதுதாங்க ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு. ஆவணி அமாவாசையில் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவம். ஸோ இவ்வளோ நேரம் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மேஷராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நோட் பண்ணிக்கோங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் அமாவாசைக்கு பிறகு பிள்ளைகள் மற்றும் எதிரிகளை கையாள்வதில் கவனம் செலுத்தணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆகும். ரியல் எஸ்டேட் மற்றும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு சில செலவுகள் ஏற்படலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு பிற்பகுதியில் சுபபோகங்கள் ஏற்படக்கூடும். இருப்பினும் தந்தை மற்றும் வழிகாட்டிகள் தொடர்பான விஷயங்களில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றும் உங்களுடைய சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நிலையில் வெற்றிடத்தை கொடுக்குற மாதிரி அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் சிலர் உங்களுடைய நிலையில் வெற்றிடத்தை உணர்கிற மாதிரி தனிமையாகவும் இருப்பீங்க.
இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. ஸோ ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பதனால தான் உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதில் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் ஆவணி அமாவாசைக்கு பிறகு உறவு அம்சங்கள் சீரடையக்கூடும். வீட்டில் அமைதியும் உறவில் நல்ல புரிதலும் இருக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு பழைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். நீங்கள் பிள்ளைகளோடு மனைவியோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் நல்ல சுபபோகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த சுகபோகங்களை கரெக்டாக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலை பார்க்கும்போது உங்கள் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு நிதிநிலை மேம்படும். பிள்ளைகள் மற்றும் கல்விக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செல்வம் கூடும். முதலீடு மற்றும் வர்த்தகம் நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமும் இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவுக்கு உறுதுணையாக இருக்கும். பங்கு சந்தைகளில் வர்த்தகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும். நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பணி மற்றும் பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டலாம். நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைத்தீங்கன்னா காரியத்தை சாதிக்க முடியும். இருப்பினும் கடின உழைப்பு மற்றும் பணிகளை சிறப்பாக முடித்து அளித்தீங்க போதில், அதாவது உங்கள் கடின உழைப்பு மற்றும் பணிகளை சிறப்பாக முடித்து அளிக்கக்கூடிய பட்சத்தில் பணியிடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். பணியிடத்தில் உள்ள பெண் சக ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்று இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய மேற்கொள்ளக்கூடிய வியாபாரத்தில் நிதி வசதி இந்த அமாவாசைக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். புதிய உத்திகளை செயல்படுத்தணும். கடன் சுமை குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களும் அவர்கள் காரணமாக வருமானமும் உங்களுக்கு பெருகும். புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு வியாபாரத்தில் சிறந்த வருமானத்தை தரக்கூடிய மாற்று முதலீட்டு வாய்ப்புகளை கூட தொடரலாம். அப்படி தொடர்றது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். சௌகரியங்கள் மற்றும் மன அமைதியுடைய அடிப்படையில் ஒப்பட்ட அளவு மாதிரி சிறப்பாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இருப்பினும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து படிப்படியாக விடுபடலாம். மருந்துகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் பெருசாக வந்து ரிஸ்கெல்லாம் வந்து சொல்லப்படல. ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வியில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றியை ருசிப்பீங்க. தடைகள் இருந்தாலும் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை வளரும். பாடங்கள் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ள மற்றும் புதிய முறைகளை வெளிக்கொணர நீங்கள் புத்திசாலித்தனத்தை இந்த அமாவாசைக்கு பிறகு பயன்படுத்தணும். வெளிநாட்டில் உயர்கல்விக்கான வாய்ப்பும் கெட்டும். ஸோ உங்களுக்கு கெட்டக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா வெளிநாடெல்லாம் சென்று எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இது மாணவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்குள்ள பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சுப தேதிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வருதா. எந்தெந்த சுப தேதிகள் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 8, 9, 10, 11, 12, 16, 17, 18, 19, 25, 26, 27, 28 இது எல்லாமே சுப செய்திகள். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய அசுப தேதிகளும் இருக்குது. செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 20, 21, 22 அமாவாசை அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அசுபமா. ஸோ மற்ற நாட்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி அப்புறம் ஆபத்து தேதி எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து இனி இந்த அமாவாசைக்கு பிறகு பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேசராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.